தமிழகத்தின் முதல் பிளாக்ஷிப் ஸ்டோராக ரேயா டைமண்ட்ஸ் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் துவங்கப்பட்டது. இதனை கேபிஆர் குழுமங்களின் தலைவர் கே.பி. ராமசாமி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்தியாவின் வேகமாக வளர்ந்து வரும் லேப் கிரவுண்ட் வைர நகை பிராண்டான ரேயா டைமண்ட்ஸ் கோவை ஆர்எஸ்புரம் பகுதியில் தனது புதிய விற்பனை மையத்தை துவங்கியது. இதற்கான துவக்க விழாவில் கேபிஆர் மில்ஸ் நிறுவனத்தின் தலைவர் கே.பி. ராமசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புதிய ஸ்டோரை திறந்து வைத்தார். வாடிக்கையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் வகையில் விசாலமான இடத்தில் ரம்மியமான சூழலில் விற்பனை மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. லாப் டைமண்ட்ஸ் பல்வேறு வகையான ஆபரணங்கள் அழகான முறையில் காட்சிப்படுத்தப்பட்டு அவரவர்கள் விரும்பும் டிசைன்களை எளிதாக தேர்வு செய்து கொள்ளும் வகையில் ரேயா டைமண்ட்ஸ் ஸ்டோர் அமைக்கப்பட்டுள்ளது. இது குறித்து ரேயா டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பிரபஞ்ச் எஸ்.கே. கோட்டா கூறுகையில், கோயம்புத்தூர் ஸ்டோர் ரேயாவின் பிரபலமான ஐல் எனப்படும் தனிப்பயன் நிச்சயதார்த்த மோதிரங்கள் மற்றும் பிளேம்ஸ் எனப்படும் ரோஸ் கோல்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகிய தொகுப்புகளை வழங்கும் ஆரம்ப வாடிக்கையாளர்கள் கேரட் கிளப் உறுப்பினராக சேர்ந்து தயாரித்த கட்டணங்கள் இல்லாத சிறப்பு சலுகைகளை பெறலாம் என அவர் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குட் மார்னிங் எவ்ரிவன். என் பேர் பிரபஞ்ச் கோட்டா. நான் சிஇஓ ஆஃப் ரேயா டைமண்ட்ஸ். நானும் அஸ்வந்தும் எங்களோட இன்னொரு பார்ட்னர் ஜேக்கப் 3 பேர் தான் இது சேர்ந்து ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து ஒரு லேப் கிரவுண்ட் டைமண்ட் ஜுவல்லரி பிராண்ட். எங்களோட ஃபர்ஸ்ட் பிரான்ச் இன் கோயம்புத்தூர். எங்களோட ஆக்சுவல் ஃபர்ஸ்ட் பிரான்ச் வந்து பெங்களூரில் இருக்குது. இது வந்து எங்களோட 3rd ஸ்டோர். இன்னொரு ஸ்டோர் அஸ்ஸாமில் இருக்குது. வேர் அபவுட் an 18-month old கம்பெனி. 18 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணது. 100 இயர்ஸாக இதே ஜுவல்லரி தொழிலில் தான் இருக்கும். ஹோம் க்ரௌண்ட் ஃப்ரம் கோயம்புத்தூர் இட்ஸ். எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸ் வந்து கோட்டா கோல்டுன்னு சொல்லி. ஸோ அங்கேருந்து ஆரம்பித்து நம்ம இந்த லேப் கிரவுண்ட் டைமண்டோட இந்த லேப் கிரவுண்ட் டைமண்ட் இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் பண்ணுறதே ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. டைமண்ட்ஸ்ன்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே என்ன யோசிப்பாங்கன்னா, ரொம்ப அன்அஃபோர்டபுள், அன்ஆக்சசிபிள், நான் வாங்க முடியாது. டைமண்ட்ஸ்ன்னு சொன்னாலே அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, நான் வாங்க முடியாது, ரொம்ப கஷ்டம், அப்படி தான் யோசிப்பாங்க. எங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, ஆக்சசிபிள் பண்ணணும். டைமண்ட்ஸை எல்லாத்துக்கும் ஈஸியாக அவங்க வாங்குற மாதிரி, அதுதான் எங்களோட மெயின் மோட்டிவ். 15,000 rupeesலேருந்து நம்மளோட ப்ராடக்ட் வேல்யூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நீங்கள் லட்சக்கணக்கில் தான் இருந்தால் தான் இங்கே வந்து வாங்கணும்னு அவசியமே இல்லை. பட் எங்களோட ஒன்று என்னென்னா, எவ்வளோ கம்மியாக நம்மளோட ப்ரைஸ் பாயிண்ட் இருந்தாலும் எங்களோட குவாலிட்டி, எங்களோட சர்வீஸ், எங்களோட என்டையர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேர்ல்ட் கிளாஸில் வச்சுருக்கோம். நம்ம கடையை நீங்களே பார்த்துருவீங்க, எப்படி இருக்குன்னு பார்ப்பீங்க. ஒவ்வொரு பீஸுமே நாங்களே டிசைன் பண்ணி, நாங்களே ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணி, நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணுறோம். ஸோ நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அந்த மதிப்பு கொடுத்து அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம இது ஃபோக்கஸ் பண்ணுறோம். இன்னொரு இது வந்து நோ மேக்கிங் சார்ஜஸ் ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கேரட் கிளப்னு சொல்லி ஒரு மெம்பர்ஷிப் கிளப் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மெம்பர்ஷிப் கிளப் என்னென்னா, ஒரு கஸ்டமர் வந்து 10,000 ரூபா ஒரு நாள் வந்து கொடுத்தாங்கன்னா, ஒரு என்டையர் இயர் 365 டேஸுக்கு 0 மேக்கிங் சார்ஜஸ். அவங்களுக்கு ஒரு கார்டு கொடுத்துருவோம். அவங்க வந்து எங்களோட கிளப்பில் ஒரு மெம்பர் ஆயிடுவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கோல்டு, டைமண்ட், மேக்கிங் சார்ஜஸ், இது 3 தான் அவங்க ஆட் பண்ணி எல்லா கடையிலும் சொல்லுவாங்க. நம்ம கடையில் மட்டும் கோல்டு, டைமண்டுக்கு மட்டும் நீங்கள் காசு கொடுத்தா போதும். 10,000 ரூபா வந்து மேக்கிங் சார்ஜஸ்ன்னு சொல்லி 10,000 ரூபா வந்து கேரட் கிளப்போட ஃபீஸ். ஸோ அந்த 10,000 நீங்கள் ஒரே ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து 0 மேக்கிங் சார்ஜஸ் கிடைக்கும். ஸோ இது வந்து இன்னும் ஆக்சசிபிளாக பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆப்ஷனை எடுத்துகிட்டு வந்தது. கஸ்டமர்ஸை ரீட்டைன் பண்ண முடியும் இதை வச்சு. இது வந்து நம்மளோட ஸ்டாக் ப்ராடக்ட்ஸில் மட்டும் இல்லை, கஸ்டமைஸ் ஆர்டர்ஸ் இருந்தாலும் நம்ம பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் இருக்குது, டிசைன்ஸ் இருக்குது. கஸ்டமைஸ் டிசைன்ஸ் பண்ணலாம், 7 நாளில் ஜுவல்லரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா இனோவேட்டிவ் ஆப்ஷன்ஸ் அண்ட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸஸ் கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு வரோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.